திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா கன்னியும் மறைசாட்சியமானவருடைய நினைவு நாளை இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் இயேசுவை அறிகின்ற முயற்சியில் ஈடுபட்டு அவரை அறிந்து சாகும் வரை அவரை பின்பற்றிய ஒரு புனிதையாக மாறுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வை ஒரு தியாக பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, சிலுவைகளை சுமந்த ஒரு சிறந்த புனிதியாக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே பல்வேறு நாடுகளிலே தங்களுடைய இந்த விசுவாசத்துக்காக துன்பப்படுகின்றவர்கள், வேதனைப்படுகின்றவர்கள், வேத சாட்சியாக மரணிக்கின்றவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து அவர்கள் தங்களுடைய துன்பங்களூடாக கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே தங்களை இணைத்து கொள்ள அந்த சிலுவைகளை தாங்குகின்ற நல்ல மனப்பக்குவத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக வைத்தியசாலைகளிலே நோய்களோடு போராடுகின்றவர்களை இன்றைய நாள் இணைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் முன்னோர் நிறைவா மறை சாட்சியான புனித தெரேசா பெனடிக்டாவை சிலுவையில் அறையப்பட்ட உம்முடைய திருமகனை அறியவும் சாகும் வரை அவரை பின்பற்றவும் வழி நடத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் கிறிஸ்துவை மீட்பென எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் வழியாக உம்மை என்றும் கண்டு மகளவும் அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரவேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டியடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவிப்பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது, வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடிப்பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே, அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிரங்கிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது, என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புபவரும் தன்னிடம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்ளுகின்றவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்து விடுவாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக இதை கொடுப்பார். மாண்புமகன் தந்தையின் மாட்சிமையோடு தன் வானதருடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்கள் சில மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சிலுவையின் புனித திரேசா பெனடிக்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். சிறப்பாக இன்றைய நாளில் அவருடைய வாழ்வை நாங்கள் தியானிப்பது சால பொருத்தமாக இருக்கிறது. இவர் ஒரு ஜூத குடும்பத்திலே 1891ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் எடித் ஸ்டெயின். அவர் அடிப்படையிலே ஒரு ஜூத மதத்தை தழுவிய ஒருவராக இருந்த வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தேடலை மேற்கொண்டு கடவுள் இல்லை என்கின்ற ஒரு கொள்கைக்குள்ளே சென்று இறுதியாக ஒரு கத்தோலிக்க பெண்ணாக மாறினார். குறிப்பாக அவருடைய தேடலிலே அவர் தெரேசா அவிலாவுடைய புத்தகங்களை வாசிக்க தொடங்கியதன் காரணமாக கிறிஸ்தவத்தின் மீது அவர் பெற்றுக்கொண்டு 1922ஆம் ஆண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கிய இலக்கு எதுவாக இருந்ததென்றால் உண்மையை கண்டறிய வேண்டும். உண்மை எது என்பதை நான் தேட வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்திலே ஒரு மிக பெரும் பயணத்தை மேற்கொண்டார், உண்மையை நோக்கிய பயணத்தை. ஆகவே இந்த உண்மையை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிற பொழுது மனித சிந்தனைகளினால் மாத்திரம் அந்த உண்மையை தேடவில்லை, மெய்யலினால் மாத்திரம் அந்த உண்மையை தேடவில்லை, மெய்யலையும் இறையலையும் கலந்த ஒரு கலவையாக உண்மையை தேடினார். மனித சிந்தனைகளையும் இறை விசுவாசத்தையும் ஒன்றிணைத்து அவர் இந்த உண்மையை தேடியதன் காரணமாக 1933ஆம் ஆண்டு ஒரு கார்மேல் துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர்ந்தார். அடிப்படையிலே யூத மதத்திலே இருந்தவர், கடவுள் இல்லை என்கின்ற ஒரு கொள்கைக்குள்ளே சென்றவர், அதுக்கு பிற்பாடு ஒரு கத்தோலிக்கராக மாறியவர். அவருடைய உண்மையின் பயணத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமாக ஒரு கார்மேல் துறவியாக மாறினார். இவ்வாறாக அவர் கார்மேல் துறவியாக இருந்த பொழுது இயேசுவுடைய சிலுவையிலே ஆழமான பற்று கொண்டவராக இருந்தார். அதாவது சிலுவையின் இயேசுவை அவர் கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அந்த சிலுவையின் மீது அவர் மிகவும் ஆழமான பற்றுடையவராக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுதுதான் நாசி படைகள் ஜெர்மனிக்குள்ளே புகுந்தன. அங்கே நாசி படைகள் ஜெர்மனிக்குள்ளே புகுந்து யூத மக்களை பலிக்கடாக்களாக பல மில்லியன் யூதர்களை கொலை செய்த அந்த காலத்திலே தான் யூத மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சகோதரியாக இருந்தார். அந்த துன்பப்படுகிற மக்களோடு தன்னுடைய வாழ்வை ஒன்றிணைத்த, அவருடைய சிலுவைகளோடு ஒன்றாக பயணித்த ஒரு புனிதியாக அவர் மாறியதன் காரணமாக அவர் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே அடைக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். அந்த சித்திரவதை கூடாரத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1942ஆம் ஆண்டு அவர் அங்கே இறக்கின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இவருடைய பாடம் எங்களுக்கு மிக பெரும் பாடங்களை கற்பிக்கிறது. முதலாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையை தேட வேண்டும். திறந்த மனத்துடன் உண்மையை தேட வேண்டும். மனித சிந்தனைகளினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விசுவாசத்திலே உண்மைகளை தேட வேண்டும். நானே உண்மை என்று இயேசு கூறுகிறார். அந்த உண்மையை தேடி
இயேசு என்கின்ற உண்மையை கண்டுபிடித்தார். அந்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே மரணித்தார். சிலுவை எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. இன்றைய நற்செய்தியில் சொல்வது போல, என்னை பின்செல்ல விரும்புகிறவனும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்ட இந்த திரேசா பெனடிக்டா சிலுவையின் ஞானத்தை புரிந்து கொண்டார். அந்த சிலுவை இயேசுவோடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மீட்புக்காக தன்னுடைய வாழ்வை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலே இவ்வாறான ஒரு புனிதையை நம்முடைய திருச்சபையிலே இறைவன் தந்தமைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் உண்மையை தேடுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்மையை தேட கற்றுக் கொடுப்போம். இந்த பயணத்திலே இந்த புனிதை எங்களுக்கு துணை நீக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் இந்த வேளையிலே சமர்ப்பிப்போம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல் ஆயனே, உடல் நலக் குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தைய அறிவா, இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்ட் அவருடைய வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு தேடல், உண்மையை நோக்கிய தேடல். தன்னுடைய மனித சிந்தனைகளையும் இறை விசுவாசத்தையும் ஒன்றிணைத்து தேடிய தேடல் இயேசு என்கின்ற ஒரு புதியலை சிலுவையின் படியிலே கண்டுபிடித்த இந்த புனிதைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி தேடவும் உம்மை கண்டடையவும் சிறப்பாக சிலுவையின் வழியில் நாங்கள் வாழ்வை கண்டடைய இந்த புனிதை எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உன்னை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும்
தாம். கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தாம். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்த புனிதர்களிலும் அது வியத்த பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதனை தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அற்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதுரனிவோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமீற விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் மனைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே.
நிலையான சொந்தமே நின்று காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவாம், சிலுவையின் புனித தெரேசாம் பெனடிக்டா என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியமாக நிரப்படிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடி சூட்டினீரே. இவருடைய ஆழத்தின் ஆற்றலால் தீமையை திரும்பிந்து நாங்கள் துணிவோடு மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.